வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் வீக்கே. ரெசல்மனியா 40ல ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி மேட்ச்ல கோடி நியூ அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியனா ஆவாரா ஆக மாட்டாராம். அது இல்லாம ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டிலை அவரே ரீடைன் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாரா. இது இல்லாம நம்மளுடைய செத்தரன்ஸ் நம்மளுடைய கோடிக்கு ஆப்பு வைக்க அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெசல்மனியா 40ல ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடிக்கான ஒரு அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் ரெசல்மனியா 40ல நடக்க போகுது. ரோமன் ரெயின்ஸுக்கு உதவுற விதமாக நம்மளுடைய பீப்புள் ஸ்டாரான ராக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளுடைய கோடிக்கு உதவுற விதமாக நம்மளுடைய வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான செத்ரோன்ஸு நம்மளோட கோடிக்கு பலபக்கமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத்ரோன்ஸை சொல்லியிருக்காரு. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய செத்ரோன்ஸு நம்மளுடைய கோடிக்கு துரோகம் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் நம்மளுடைய கோடி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தி நியூ சாம்பியனாக ஆவாரா ஆக மாட்டாரா. அது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை அவரோட டைட்டிலை அவரே ரீடைன் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்டமான ஒரு கேள்விக்குறிகள் ரெஸ்லிங் வேர்ல்டில் இப்போ போய்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்லாம் அதிகமாக நம்மளுடைய கோடியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கோடியை எதுக்கு டபிள்யூக்கு திரும்பி ரிட்டர்ன் எதுக்கு 2 தாட்டி ரெசல்மனியாவை அதாவது ராயல் ரம்பிள்லாம் வின் பண்ணா, டபிள்யூ எதுக்கு இப்படி பண்ணாங்க. ஏன் கோடி அப்பாவோட கனவு என்னன்னா வேர்ல்டு சாம்பியனாக அவர் தான். ஏன் அது செத்தரோன்ஸ்டே இருக்குது. அந்த சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய செத்தரோன்ஸே நம்மளுடைய கோடி சேலஞ்ச் பண்ணலாமா. எதுக்கு இவன் தேவையில்லாமல் ரோமன் ரெயின்ஸில் இருக்க சாம்பியன்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணான். இவன் திரும்பி எதுக்கு ரெசல்மனியா பார்ட்டியில் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறான் அப்படின்னு நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ கோடியை ரொம்பவும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ரெசல்மனியா நைட்டு 1ல் அதுவும் மெயின் ஈவெண்ட்டாக நம்மளுடைய ரோமன் ராக் விசஸ் கோடி விசஸ் செத்தரோன்ஸ்க்கான ஒரு டேக் டீம் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ராக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய கோடியையும் நம்மளுடைய செத்தரோன்ஸை க்ளீனாக பீட் பண்ணி இந்த டேக் டீம் மேட்ச்சில் நம்மளுடைய ரோமனும் நம்மளோட கோடியும் வின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போகுது. இது இல்லாமல் ரெசல்மனியா நைட் 2ல் நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ரோமனுக்கும் அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது செத்தரோன்ஸ் கூட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக எலிமினேஷன் ஜம்பரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க மோதுவாங்க. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய செத்தரோன்ஸ் அவரோட சாம்பியன்ஷிப்பை லாஸ் பண்ணிடுவார். லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடக்க போகிற நம்மளுடைய மெயின் ஈவெண்ட்டாக அதாவது ரெசல்மனியா நைட் 2ல் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகிற நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக் மேட்ச்சில் அது ரோமன் ரெயின்ஸ் விசஸ் கோடி மேட்ச்சில் நம்மளுடைய கோடி அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணுற விதமாக அதாவது அட்டாக் பண்ணி நம்மளுடைய ரோமனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை அவரோட டைட்டிலை ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஏன் நம்மளுடைய கோடியை எதுக்கு செத்தரோன்ஸ் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு 2 விதமான ரீசன் சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய பழைய கணக்கான நம்மளுடைய செத்தரோன்ஸுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் பழைய கணக்கு நிறையா இருக்குது. அதாவது ரெசல்மனியா 39ல் நம்மளுடைய செத்தரோன்ஸ் ஒரு ஓப்பன் சேலஞ்சு விட்டார். என் கூட யார் மோதுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் சேலஞ்சை நம்மளுடைய செத்தரோன்ஸ் விட்டார். அந்த ஓப்பன் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுற விதமாக நம்மளுடைய அமெரிக்கன் நைட்மேன் கோடி அந்த மேட்சுக்கு அக்செப்ட் பண்ணி மேட்சும் நம்மளுடைய கோடி நம்மளுடைய செத்தரோன்ஸோட பண்ணார். அதில் நம்மளுடைய கோடி தான் வின் பண்ணார். அதுக்கப்புறம் ரெசல்மனியா பேக்லாஸ்லேயும் நம்மளுடைய செத்தரோன்ஸும் நம்மளுடைய கோடியை மேட்ச் பண்ணாங்க. அதுலேயும் நம்மளுடைய கோடி தான் வின் பண்ணார். அதுக்கப்புறம் ஹெல் அண்ட் ரெசல் மேட்ச்சில் நடந்துச்சு. அதுலேயும் நம்மளுடைய கோடி தான் வின் பண்ணார். அதனால் இன்னமும் நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய செத்தரோன்ஸுக்கும் பழைய கணக்குகள் தீர்க்க வேண்டிய கணக்குகள் நிறையா இருக்குது. அந்த கணக்குகளை தீர்க்கிற விதமாக கூட நம்மளுடைய செத்தரோன்ஸு நம்மளுடைய கோடிக்கு அகென்ஸ்டாக திரும்பி ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் போய்கிட்டுருக்கு. இது இல்லாமல் 2வது அப்டேட் என்னென்னா அதாவது ரோமனுக்கு ராக்கு உதவியாக இருக்கான். அதே மாதிரி உனக்கு நான் உதவியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் செத்தரோன்ஸ் வந்தார். ஏன்னா நான் வந்தேன். ஆனால் நீ எனக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதாவது என்னோடய டைட்டிலை நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆதங்கத்தில் கூட நம்மளுடைய கோடியை நம்மளுடைய செத்தரோன்ஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இதுவும் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இது 2மே நியாயமானது. அதாவது நான் ரோமனுக்கு ராக்கு உதவியாக இருக்கேன். அதே மாதிரி நான் உனக்கு உதவியாக இருக்கலான்னு வந்தேன். ஆனால் எனக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறப்ப நீ எனக்கு உதவி பண்ணல. அதனால் என்னோடய டைட்டிலை நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்மளுடைய பழைய கணக்கு வேறு இருக்குது. அந்த கணக்கை ரிவெஞ்ச் எடுக்கிற விதமாகவும் நம்மளுடைய
செத்துலன்ஸ் நம்மளுடைய கோடி அட்டாக் பண்ணலாம். அதனால நம்மளுடைய அண்ணனான நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டிலை அவரே ரிட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இங்கிட்டு வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட கதைக்கு வந்தோம்னா, ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டிலை அவரே நீட்டிச்சு வச்சிருப்பாராம், இல்லை ரெசல்மனியா 40லேயே அவர் சாம்பியன்ஷிப்பை தோத்துருவாரா அப்படின்னா இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தாங்க. ஏன்னா WWE லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனாக 3 பேர் இருக்காங்க. அது யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ப்ரோனோ சமட்டினோ, 2வது இடத்துல பாப் ஆப்லான், 3வது இடத்துல நம்மளுடைய ஹல்க் ஹோகன். இத்தனை வருஷமாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை சாம்பியனாக வச்சிருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டை முறியடித்து ரோமனை 3rd பிளேஸுக்கு கொண்டுட்டு வந்து நம்ம WWE ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை தோற்க வைக்காமல் 5 வருஷமாக ஒருத்தரை சாம்பியனாக வச்சுருக்காங்க. நம்மளுடைய கோடி வந்து திடீர்னு வந்து ரெசல்மனியா 39லேயும் நம்மளுடைய ஒரு ரோமன் கூட ஃபைட் பண்ணி தோற்று போயிட்டான். அதுக்கப்புறம் ரெசல்மனியா 40ல் இப்போ நடந்த ராயல் ரம்பிளே வின் பண்ணி திரும்பி தோற்று போயிடுவானா அப்படின்னு கேட்டால் இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஒருத்தனை இத்தனை வருஷமாக சாம்பியனாக வச்சுருந்துட்டு இப்போ வெளி ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து வந்த நம்மளுடைய கோடிக்காக இத்தனை வருஷமாக கட்டி வச்சிருந்த கோட்டையை WWE இடித்து தரமட்டுமா ஆக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. ஏன்னா ஆனதாக ஆச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான் அப்படிங்கிற மாதிரி இத்தனை வருஷமாக சாம்பியனாக வச்சுருந்ததுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை ஒரு 3rd பிளேஸுக்கு கொண்டுட்டு வரணும், ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டை முறியடிக்கணும். இது இல்லாமல் நம்மளுடைய WWE வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்மளுடைய கோடிக்காக இந்த இவ்வளோ தூரம் கட்டி வச்ச கோட்டையை நம்மளுடைய WWE எப்படின்னா ஒரு தரமட்டமாக ஆக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தாங்க. இதனால கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரெசல்மனியா 40ல் அவரோட சாம்பியனை திரும்பி அவரே ரீடைன் பண்ணுறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கோடி வந்து நம்மளுடைய 2023 ராயல் ரம்பிளை நம்மளுடைய கோடி வின் பண்ணார். அதுக்கப்புறம் ரெசல்மனியா 29ல் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோடிக்கான ஒரு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய கோடியோட, அதாவது நம்மளுடைய சோலோ சிக்காவோட இன்வால்மெண்டால் நம்மளுடைய கோடி தோற்று போயிட்டார். அதாவது அப்போ நம்மளுடைய சோலோ சிக்கா இருந்தார், அவராலேயே நம்மளுடைய கோடி தோற்று போயிட்டார். இப்போ வந்து நம்மளுடைய பீப்புள் ஸ்டாரான ராக் வந்து நம்மளுடைய ரோமனுக்கு பல பக்கமாக இருக்கிறாரு. இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை தொட முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக தொட முடியாது. ஏன்னா சோலோ இருக்கிறப்பே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை தொட முடியல. இப்போ நம்மளுடைய ராக் இருக்கிறப்ப நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை தொட முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா இதனால நம்மளுடைய ராக்கை வீழ்த்தணும்னா, ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தணும்னா ராக்கை ஃபேஸ் டு ஃபேஸ் இது பண்ணணும். அவனை எதுக்குன்னு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு போய் தோற்கடிக்க முடியும். இதனால நம்மளுடைய ரோமன் அதாவது ராக்கோட உதவியால் நம்மளுடைய ரோமனும் இதில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் ரெஸ்லிங் ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் மட்டும் ரெசல்மனியா 40ல் ரோமனுக்கும் கோடிக்கும் நடக்கிற மேட்ச்சில் ரோமன் அவரோட டைட்டிலை தோத்துட்டாருன்னா நாங்கள் ரெஸ்லிங் பார்க்குறதே சத்தியமாக விட்டுருவோம். இதுக்கப்புறம் ரெஸ்லிங் பார்க்குற ஒரு எண்ணத்தையே நாங்கள் குழி தோண்டி புதைச்சிருவோம். ஏன்னா எங்களுக்கு எங்கள் அண்ணன் மட்டும்தான் சாம்பியனாக இருக்கணும். இந்த கோடிலாம் வந்து சாம்பியனாக இருக்கவே எனக்கு தகுதி இல்லை, அவன் WWE இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, அவன்லாம் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதுக்கு அதாவது ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதுக்கு தகுதியே இல்லாதவன். எங்களோட அண்ணன் கூட யார் வேணுமாலும் தோக்கட்டும், ஆனால் கோடி மட்டும் எங்கள் அண்ணன் கூட மேட்ச் பண்ணி தோற்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபேன்ஸ்லாம் அதிகமாக கழுவி ஊற்றுறாங்க. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எப்படி என்னன்னா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு இந்தியாவில் தான் அதிகமான ஃபேன்ஸு இருக்காங்க, வேறு எங்கேயுமே கிடையாது. அதாவது நீங்கள் எடுத்துக்கலாம், அதாவது மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் அப்படி இப்படின்னு நீங்கள் அமெரிக்கா, ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்ட்ரியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், ஆனால் இந்தியாவில் ரோமனுக்கு இருக்க ஃபேன்ஸு வேறு எங்கேயுமே கிடையாது. ஆனால் மற்ற கண்ட்ரியில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் கொஞ்சம் தான் இருக்காங்க. அது இப்போ நம்மளுடைய ராக்குக்கு, நம்மளுடைய ரோமனுக்கு, அப்புறம் கோடிக்கு, சத்ரன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு இருக்காங்களே தவிர, ஆனால் முழுக்க இந்தியாவில் மட்டும்தான் ரோமனுக்கும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக உள்ள ஒரே இதுனா இந்தியா தான். அதனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோடி மேட்ச் எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நம்மளுடைய இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாமே சுத்தமாக வெறுக்கிறாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இது எல்லாம் ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது தெரியாமல் நிஜலுமே நம்மளுடைய தளபதி விஜய்க்கு எப்படி ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய தலைக்கு எப்படி ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த நம்மளுடைய இந்தியாவில் பிடிச்சி வச்சுருக்காரு. அப்படின்னா இது மிகவும் நம்மளுடைய ரோமன் ஒரு தலை வெறியன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வெறியன் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ரோமனுக்கு உள்ள ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸு தளபதியை விட ஒரு 2 மடங்கு அதிகமாகவே இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச்சில் நம்மளுடைய நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்லாம்
அவரோட சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டாரு அப்படின்னா பாதி பேர் டபிள்யூல ரெஸ்லிங் பார்ப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டு தாங்க. ஆனால் நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ல்மேனியா 40ல செத்தரன்ஸ்க்கு நம்மளுடைய கோடி கூட அவரோட டைட்டிலை தோத்துட்டாருன்னா திரும்பி நீங்கள் டபிள்யூ பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய கோடிக்கு நம்மளுடைய டபிள்யூ இவ்வளோ தூரம் புஷ் தர்றதுக்கு ஒரே காரணம் தாங்க. அதாவது 2023 ராயல் ரம்பிளை வின் பண்ண வச்சு ரோமன் ரெயின்ஸ் கூட மெயின் ஈவென்ட் விளையாட வச்சாங்க. இப்போ 2024 ராயல் ரம்பிளை வின் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இப்போ ரெஸ்ல்மேனியா 40ல ரோமன் ரெயின்ஸ் கூட மெயின் ஈவென்ட் விளையாட போகிறாங்க. இதெல்லாம் எதுக்காக நம்மளுடைய கோடிக்காக நம்மளோட டபிள்யூ இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் அடுத்த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக நம்மளுடைய கோடியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணம். இது இல்லாமல் ரெண்டாவது காரணம் என்னென்னா நம்மளுடைய கோடி வந்து டபிள்யூலேருந்து ஏஇடபிள்யூக்கு போனார். ஏஇடபிள்யூ உருவாக்குனது யாருன்னா நம்மளுடைய கோடி தான். ஏன்னா இப்போ நம்மளுடைய ஏஇடபிள்யூலேருந்து நம்மளுடைய கோடியவே நம்ம திரும்பி டபிள்யூ கொண்டுட்டு வந்துட்டோம். அதே மாதிரி டபிள்யூலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்டு ஏஇடபிள்யூவில் போய் ரெஸ்ல் பண்ணுற ரெஸ்லர் எல்லாத்தையுமே திரும்பி டபிள்யூக்கே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது தான் டபிள்யூவோட நோக்கம். ஏன்னா ஏஇடபிள்யூலேருந்து வந்த கோடிக்கு ஒரு தகுந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவருக்கான ஒரு தகுதியை நம்ம உயர்த்தி வச்சுருந்தா தான், அதாவது ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக மாற்றுறது, மெயின் இவென்ட் பண்ணி சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அப்படின்னு ஏகப்பட்டதை நம்மளுடைய கோடிக்கு பண்ணால் தான் நம்மளுடைய ஏஇடபிள்யூலேருந்து டபிள்யூலேருந்து போன ஏஇடபிள்யூ இருக்க ரெசல்ட்ஸ் எல்லாம் நம்பிக்கைப்பட்டு திரும்பியும் டபிள்யூக்கே வருவாங்க அப்படிங்கிறது எண்ணத்தான் நம்மளுடைய டபிள்யூவோட எண்ணமாக போய்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ல்மேனியா 40ல ரோமன் ரெயின்ஸை தோக்கடிச்சு நம்மளுடைய கோடியை நியூ சாம்பியனாக ஆக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறினே சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோடியை நியூ சாம்பியன் ஆக்கிடுவாங்களா, இல்லை எங்கள் அண்ணனையே திரும்பி அவரோட டைட்டிலை ரீடைன் பண்ணி அவரே எடுத்துகிட்டு போயிடுவாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கதையாக நம்மளுடைய கோடி வந்து நம்மளுடைய செத்தோரன்ஸை மலைமலையாக நம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்மளுடைய செத்தோரன்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை துரோகி, எவ்வளோ பெரிய ஒரு சூழ்ச்சிக்காரன் அப்படின்னு நம்மளுடைய கோடிக்கு தெரியாதாக்கு. ஏன்னா ஷீல்டில் இருக்கிறப்ப நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை எவ்வளோ பண்ணியிருக்காரு நம்மளுடைய செத்தோரன்ஸுனா நம்மளுடைய செத்தோரன்ஸ் வந்து அகெயின்ஸ்ட் நம்மளுடைய கோடி பக்கம் டேன் பண்ணி திரும்பி நிற்கிறதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதிகமாக நம்மளுடைய கோடி வந்து நம்மளுடைய செத்தோரன்ஸ்கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ராக்குக்கிட்ட நம்மளுடைய கோடி இருக்கிறத விட நம்மளுடைய செத்தோரன்ஸ் கூட பார்த்து இருக்கிறதா நம்மளுடைய கோடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க பகையாளியாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய செத்தோரன்ஸ் வந்து ஒரு நம்பிக்கை துரோகியாக ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கோடியை கொஞ்சம் நீ பார்த்தே இரியா நம்மளுடைய செத்தோரன்ஸ் கூட. ரெஸ்ல்மேனியா 40ல ரோமனுக்கும் கோடிக்கும் மேட்ச் நடந்தால் இந்த மேட்ச்சில் கோடியோட இடத்துல இருந்து என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும், என்னென்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட்லாம் நம்மளுடைய டபிள்யூ வைப்பாங்க, அவருக்கு நடக்க போகிற சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு நான் கோடியோட இடத்துலேருந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இடத்துல இருந்தும் ரோமனுக்கு யார் யாரெல்லாம் உதவுவா, அவரோட டைட்டிலை ரீடைன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி இதையும் நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கண்டிப்பாக பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.